to Rohini's Law and Justice Journal. Right to advertise. இந்த ரைட் டு அட்வர்டைஸ் ஒரு அட்வொகேட்க்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த ரைட் டு அட்வர்டைஸ் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ஆடை நம்ம எதுக்காக கொடுக்கிறோம்? ஒருத்தர் தன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை பத்தியோ இல்ல தன்கிட்ட கிடைக்கக்கூடிய சர்வீஸ பத்தியோ மத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக, கமர்ஷியலைஸ் பண்றதுக்காக இந்த ஆடை கொடுப்பாங்க. லீகல் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது. இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அதனாலதான் ரைட் டு அட்வர்டைஸ அட்வொகேட்க்கு கொடுக்கல. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க, அட்வொகேட்ஸ் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு. அதுல ரூல் நம்பர் 36ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி சொல்றாங்க. இது சம்பந்தமா நிறைய கேசஸ் இருக்கு. முன்னாடி காலங்கள்ல ரைட் டு அட்வர்டைஸ் ஒரு அட்வொகேட்டுக்கு இல்ல அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருந்தாங்க. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எந்த விதத்திலயும் ஒரு அட்வொகேட் தன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் முன்னாடி இருந்துச்சு. ஆனா 2008ல ரூல் நம்பர் 36 ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அட்வொகேட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய அந்த ரூல் 36ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து மட்டும் அவங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது சம்பந்தமா என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எதுலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கேசஸ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் வந்த கேஸ அடுத்ததா பார்க்கலாம். ஆர்.என். சர்மா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த கேஸ்ல அட்வொகேட் ப்ரொஃபஷன், அதாவது லீகல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். இது ஒரு பிசினஸோ இல்ல ட்ரேடோ கிடையாது. பிசினஸோ ஒரு ட்ரேடோ இருந்தா அதை கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு நம்ம ஆட் கொடுக்கலாம். ஆனா ஒரு நோபல் ப்ரொஃபஷனை கமர்ஷியலைஸ் ஆக்க முடியாது. சோ லீகல் ப்ரொஃபஷன்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதனால அட்வொகேட்ஸ்க்கு ரைட் டு அட்வர்டைஸ் இல்ல அப்படின்னு இந்த கேஸ்ல சொன்னாங்க. கவர்மெண்ட் பிளீடர்ஸ் வர்சஸ் எஸ்ஏ பிளீடர்ஸ். இந்த கேஸ்ல ஒரு அட்வொகேட் ஒரு போஸ்ட் கார்டுல தன்னோட நேமையும் டிஸ்கிரிப்ஷனையும் எழுதி சென்ட் பண்ணா கூட இட் அமௌண்ட்ஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட் and it is a breach of professional conduct அப்படின்னு இந்த கேஸ்ல சொன்னாங்க. எஸ்கே நாயக்கர் வர்சஸ் ஆத்தரைஸ்ட் ஆபீசர். இந்த கேஸ்ல ஒரு அட்வொகேட் தன்னோட நேம சைன் பண்ணி ஒரு பேப்பர்லயோ இல்ல பப்ளிகேஷன்லயோ ஏதாவது ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாலும் இட் அமௌண்ட்ஸ் டு லீகல் அட்வர்டைஸ்மெண்ட் and it is a breach of professional conduct அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பார்த்த இந்த 3 கேஸ்லயும் அட்வொகேட்ஸ்க்கு ரைட் டு அட்வர்டைஸ் இல்ல அப்படிங்கறத பார்த்தோம். 2008ல ரூல் நம்பர் 36 ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இது எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விபி ஜோஷி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் இந்த ரூல் நம்பர் 36 ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ல அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர சொல்லி டைரக்ட் பண்ணாங்க. இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கறதுல ஒரு சில கீ ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். Article 19(1)(a) of our Indian Constitution நமக்கு freedom of speech and expression guarantee பண்ணுது. இது நம்மளோட fundamental rightsம் கூட. இந்த fundamental rights ஆன freedom of speech and expressionல right to advertisement or commercial speechம் inclusive-ஆ தான் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் எல்லா சிட்டிசனுக்கும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி பண்ணும்போது அட்வொகேட்ஸ் மட்டும் ரைட் டு அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆர் ஆர்டிகல் 19(1)(a) அப்படின்னு இந்த கேஸ்ல சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ரைட் டு அட்வர்டைஸ் அட்வொகேட்ஸ்க்கு கொடுக்கலாம் with respect to few restrictions. ஏன்னா எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நமக்கு அப்சல்யூட் கிடையாது எக்ஸப்ட் ஆர்டிகல் 21. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இது மட்டும் தான் நமக்கு அப்சல்யூட் ரைட்டா இருக்கு. மத்த எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அப்சல்யூட்டா கிடையாது. கவர்மெண்ட் நினைச்சா தேவைப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாவரினிட்டி, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், மொராலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். சோ இந்த கேஸ்ல அட்வொகேட்ஸ்க்கு ரைட் டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்கலாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய செலக்டட் வெப்சைட்ஸ்ல மட்டும்தான் அவங்க அட்வர்டைஸ் பண்ணிக்க முடியும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ கைட்லைன்ஸ் அதுல கொடுக்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அட்வொகேட்டோட நேம் இருக்கலாம், அவங்க எப்ப என்ரோல் பண்ணாங்க, அதாவது எந்த டேட்ல என்ரோல் பண்ணாங்க, எந்த ஸ்டேட்ல அவங்க ஒரிஜினலி என்ரோல் பண்ணாங்க, இப்போ எந்த ஸ்டேட்ல அவங்க பிராக்டிஸ்ல இருக்கிறாங்க, அவங்களோட அகாடமிக் ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்களோட ஏரியா ஆஃப் பிராக்டிஸ் எது, இப்படிங்கிற இந்த ஃபியூ டீடைல்ஸ் மட்டும்தான் அவங்க அந்த வெப்சைட்ல தன்னை பத்தி அட்வர்டைஸ் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி வேற ஏதாவது அவங்க அட்வர்டைஸ் பண்ணாங்க அப்படின்னா it amounts to breach of professional conduct. ஓகே, இப்போ நம்ம அட்வொகேட்ஸ்க்கு ரைட் டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்தோம். பழைய காலத்துல முன்னாடி சொன்ன கேசஸ்ல எல்லாம் ரைட் டு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. 2008க்கு அப்புறம் வந்த இந்த டைரக்ஷனுக்கு அப்புறம் ரூல் நம்பர் 36ல அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட் டு அட்வர்டைஸ்மெண்ட் அட்வொகேட்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் அந்த ரைட் டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்சல்யூட்டா கிடையாது, வித் ஃபியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, இப்போ வேர்ல்ட் போயிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டலைஸ்ட் வேர்ல்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு அட்வொகேட் தன்னை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நிறைய அட்வொகேட்ஸ் வராங்க. இந்த அட்வொகேட்ஸ் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், நான் ஒரு அட்வொகேட் தான் அப்படின்னு பப்ளிக்கு காமிச்சாதான் பப்ளிக் அவங்களை தேடி வருவாங்க. அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கறது தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது எப்போ கமர்ஷியலைஸ் ஆகுதோ, லீகல் ப்ரொஃபஷன் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லீகல் ப்ரொஃபஷனோட மெயின் சோல் பர்பஸ் ஆன ஜஸ்டிஸ் அது பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனாலதான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கும் போது அதுக்கேத்த மாதிரி கைட்லைன்ஸும் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's all for today. If you like this video, please like, share and subscribe.